வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளினூடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். எதிர்வரும் 7ஆம் தேதி புதிய காற்று சுழற்சி உருவாகும். பேராசிரியர் பிரதீபராஜா. 5 கிலோ நாட்டு அரிசி 3 தேங்காய் சத்தோசிவில் கட்டுப்பாடு. அரசியல் பக்கசார்புடன் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் வழங்கப்பட மாட்டாது ஜனாதிபதி. டெல்லியில் தாய் தந்தை மகள் கொலை விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள். இனி விரிவான செய்திகள். நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் ஸ்திரித்தன்மை முதலீடு செய்வதற்கு உகந்த சூழல் உருவாகியுள்ளது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். புதிய முதலீட்டு வாய்ப்புகளை வழங்குகையில் அரசியல் பக்கசார்பு அடிப்படையில் சந்தர்ப்பம் வழங்குதல் போன்ற எந்த ஒரு அரசியல் அழுத்தங்களும் இனிமேல் இடம்பெறாது எனவும் நாட்டுக்கு உகந்த தூய்மையான முதலீடுகளை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முழு சுதந்திரத்தை இலங்கைக்கு முதலீட்டு சபைக்கு வழங்குவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இலங்கையை முதலீடு சபையின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அரசியல் ஸ்திரித்தன்மையைப் போலவே நாட்டுக்குள் நிதி ஸ்திரித்தன்மையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அது தொடர்பிலான பாரிய பொறுப்பு முதலீட்டு சபைக்கு உள்ளது என்று சுட்டிக்காட்டினார். முதலீட்டு சபைக்கு இருக்கும் பொறுப்பை சரியாக நிறைவேற்ற அர்ப்பணிக்க வேண்டும் என்றும் நாட்டுக்கு உகந்த முதலீடுகளை கொண்டு வருவதற்கு முதலீட்டு சபைக்கு முழுமையான சுதந்திரம் வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி இதன்போது உறுதியளித்தார். முதலீட்டு சபையின் செயற்திறனை அதிகரிப்பதற்கான நிதி ஒதுக்கீட்டை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் பெற்றுக் கொடுப்பதற்கும் புதிதாக 5 முதலீட்டு வலயங்களை அடுத்த வருடத்தில் ஆரம்பிப்பது குறித்தும் கவனம் செலுத்தி இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். லங்கா சதோச நிறுவனத்தினால் 5 கிலோ நாட்டு அரிசி மற்றும் 3 தேங்காய்களை நுகர்வோருக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. லங்கா சதோசவின் தலைவர் கலாநிதி சமித பெரேரா இதனை தெரிவித்துள்ளார். சதோசவில் நாட்டு அரிசி கிலோ ஒன்று 220 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டது. அதனை கொள்வனவு செய்த பெரும்பாலான வர்த்தகர்கள் வெளியே கொண்டு சென்ற நாட்டு அரிசி கிலோ ஒன்று 240 ரூபாவிற்கு விற்பனை செய்ததாக தகவல் கிடைத்தது. இதனை கருத்தில் கொண்டு ஒரு தடவையில் 5 கிலோ நாட்டு அரிசியை மாத்திரம் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக லங்கா சதோசவின் தலைவர் கலாநிதி சமித பெரேரா தெரிவித்துள்ளார். வங்காள விரிகுடாவில் எதிர்வரும் 7ஆம் தேதி புதிய காற்று சுழற்சி உருவாகும் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு அருகே வரும் என எதிர்பார்க்கப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இதேவேளை தென்மேற்கு வங்காள விரிகுடாவின் தெற்கு அந்தமான் தீவுகளுக்கு அருகில் மீண்டும் ஒரு குழப்ப நிலை உருவாகி வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். எனினும் இது புயலா காற்றழுத்த தாழ்வு மண்டலமா என்பதை கூற முடியாது என குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 9, 10, 11, 12 மற்றும் 13ஆம் திகதிகளில் மறைமுக பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்றும் 9ஆம் திகதிக்கு பின்னர் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் மழை பெய்யும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இனி வெளிநாட்டு செய்திகள். இந்தியாவின் டெல்லியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 கூரிய ஆயுதத்தினால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியை சேர்ந்த தாய் தந்தை மற்றும் மகள் ஆகியோரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் 3 பேரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொலைக்கான காரணம் குறித்து மேலதிக விசாரணைகள் மேற்கொண்டனர். இதில் திருட்டு அல்லது சந்தேக நபர்கள் வீட்டினுள் நுழைந்ததற்கான எந்த தடயமும் காணப்படவில்லை. எனினும் மகன் அர்ஜுனனிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அத்துடன் அவருடைய கையில் புதிதாக காயம் காணப்பட்டதுடன் கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர். அர்ஜுனனுக்கும் அவருடைய தந்தை மற்றும் குடும்பத்தினருடான உறவில் விரிசல் ஏற்பட்ட நிலையில் இவ்வாறு கொலை செய்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அர்ஜுனனின் தந்தை முன்னாள் இராணுவ அதிகாரி ஆவார். அவரது இராணுவ கத்தியை
பயன்படுத்தி இந்த சம்பவத்தில் அர்ஜுன் ஈடுபட்டமை தெரிய வந்துள்ளது. சம்பவம் நடைபெற்ற தினம் நடைபயிற்சிக்காக வெளியே சென்றிருந்ததாக காவல்துறை மற்றும் அயலவர்களிடம் அர்ஜுன் கூறியிருக்கிறார். எனினும் காவல்துறையினரின் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த மணித்தியால செய்திகளை இரவு 8:30க்கு எதிர்பாருங்கள். நன்றி.